வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதில் வந்து கூலும்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கூலும்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு சார்ஜ் நடுவில் உள்ள ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லுது. ஸோ நான் வந்து ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்க போகிறேன். சார்ஜஸ் வந்து Q1 Q2 அப்படின்னு சொல்லி ரெண்டு சார்ஜஸ்மே பாயிண்ட் சார்ஜஸ். பாயிண்ட் சார்ஜஸ்னால் நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த ரெண்டு சார்ஜையும் நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன் ஒரு டிஸ்டன்ஸில், ஏரில் வச்சுருக்கேன் நான். அப்போ ரெண்டுக்கு நடுவில் கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். சரி, ஈக்குவல் அண்ட் சிமிலர் சார்ஜஸ். ஸோ பாயிண்ட் சார்ஜ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒவ்வொரு சார்ஜையுமே ஸ்பெரிக்கலாக கன்சிடர் பண்ணிப்பேன். சார்ஜ் வந்து இஸ் அஸ்யூம் டு பி ஸ்பியர். ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷனோட இந்த சார்ஜோட டைமென்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தால், அந்த சார்ஜோட ரேடியஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷனோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால், அப்போ இந்த சார்ஜ் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த டைமென்ஷன் ஆஃப் த சார்ஜ் இஸ் very much lesser than the distance of separation, then the charge is said to be a point charge. This is the definition. When the dimension of a charge is very much smaller than the distance of separation, then the charge is said to be a point charge. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெஃபினிஷன் நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. இதான் வந்து டிஃபைன் பாயிண்ட் சார்ஜ். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கூலும்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கூலும்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த சார்ஜஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ நான் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் between the 2 point charges is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. Okay, अपना अर्थम F is directly proportional to Q1 Q2 and F is inversely proportional to R square. So ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா F is proportional to Q1 Q2 by R square and F is equal to K into Q1 Q2 by R square. So K is equal to, but K is equal to 1 by 4 pi epsilon. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. It is a proportionality constant. இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் K is a proportionality constant. ஓகே, இந்த எப்சிலன் நாட்னா என்ன அப்படின்னா, அது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்யூம்னு கூட சொல்லலாம். பெர்மிட்டிவிட்டினா என்ன அர்த்தம்னா, அந்த மீடியம், அது ஃப்ரீ ஸ்பேஸ்னால் அது எவ்வளோ எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை அலோவ் பண்ணுது அப்படின்றதுக்கான கான்ஸ்டன்ட் தான் அது. ஸோ அதோட வேல்யூ வந்து 8.854 10 - 12. இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ. ஓகே, ஸோ இந்த எப்சிலன் அடுத்து நீங்கள் மேலே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அந்த கேல பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேவோட வேல்யூ கிடைக்கும் 9 × 10⁹. ஸோ நான் இப்போ இந்த ஃபார்மில் எழுதுறேன். F is equal to 1 by 4 pi epsilon Q1 Q2 by R square. ஏன்னா நான் எப்சிலனோட யூனிட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ எப்சிலன் is equal to என்னது, F கீழே கொண்டு வந்துடுங்க. எப்சிலன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு Q1 Q2 by F into R square. இப்போ ரெண்டுமே கூலும், அதனால் கூலும் ஸ்கொயர். ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், மேலே போச்சுன்னா நியூட்டன் இன்வர்ஸ். இது மீட்டர் ஸ்கொயர், மேலே போச்சுன்னா மீட்டர் பவர் -2. இதுதான் யூனிட் ஃபார் எப்சிலன் நாட். ஸோ எப்சிலன் நாட்டோட வேல்யூ இது. யூனிட் வந்து கூலும் ஸ்கொயர், நியூட்டன் இன்வர்ஸ், மீட்டர் பவர் -2. ஆனால் இதே கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1 by எப்சிலன் நாட். எப்சிலன் நாட் இங்கே இருக்குது, எப்சிலன் நாட் யூனிட் இது. ஸோ இது வந்து 1 by எப்சிலன் நாட் இருக்கனால இதோட யூனிட் வந்து இது ரிவர்ஸாக இருக்கும். அது நியூட்டன் இன்வர்ஸ் இருக்கு இல்லையாங்க, இங்கே நியூட்டன், மீட்டர் ஸ்கொயர், கூலும் பவர் -2. ஸோ இதான் வந்து வேல்யூ ஃபார் கே. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
Define 1 coulomb. So if Q1 is equal to Q2 is equal to 1 coulomb in the distance of 1 meter so then F ஓட formula 1 by 4 pi epsilon naught 1 by 1 square. So F is equal to 1 by 4 pi epsilon naught, the value 9 into 10 to the power of 9 Newton in a force. So therefore 1 coulomb is a quantity of charge. So enter 1 coulomb charge. So it is a quantity of charge which when placed at a distance of 1 meter in air or vacuum from an equal and similar charge from my experiences a repulsive force of 9 into 10 to the power of 9 Newton.